வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம உயிர் என்றால் என்ன, உடலில் உயிர் எங்கே இருக்கிறது, எப்படி உருவாகிறது, அப்புறம் உயிருக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வித்தியாசம், இது ரெண்டையுமே இந்த உயிர் ஆன்மா இது ரெண்டையும் சினானிமஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் என்ன, அப்புறம் இந்த ஆன்மாவை அடிப்படையாக வைத்து பல பொய்களும் வதந்திகளும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அவை எல்லாத்தையுமே டீபங்க் செய்ய போகிறோம். நான் உங்கள் வினோத். வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம். முதலில் உயிர் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த கேள்விக்கு சிம்பிளான பதில் சொல்லணும்னா, உயிர் என்பது ஒரு அதிர்வுகளின் கூட்டமைப்பு. அதிர்வுகள் அதாவது வைப்ரேஷன்ஸ். உடல் என்கிற க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ்குள்ள தொடர்ந்து எழும்பிக் கொண்டே இருக்கின்ற வைப்ரேஷன்ஸ் தான் இந்த உயிர். முக்கியமா இந்த உயிரணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்களுக்குள்ளதான் இந்த அதிர்வுகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சின்ன வயசுல பயாலஜி கிளாஸ்ல செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு படிச்சிருப்போம்ல, அந்த செல்கள் தான் உயிருக்கு அடிப்படை. அதாவது இந்த செல்களுக்கு உள்ளதான் உயிர் இயங்க முடியும். அப்படின்னா இந்த செல்லுக்கு வெளியில உயிர் இருக்க முடியாது. இது எப்படின்னு இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல இந்த அதிர்வுகள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பயாலஜிலேயே நம்ம அந்த ஏடிபி மாலிக்யூல்னு ஒன்று படிச்சிருப்போம், அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லி. இந்த மாலிக்யூலை சிந்தசைஸ் பண்றதுக்கு தான் நம்ம உயிரணுக்கள்லாம் உணவை உட்கொண்டு அப்புறம் நம்ம அந்த சுவாசிக்கிற காற்றின் மூலமாக ஆக்சிஜனை எடுத்து இந்த மாலிகுலை சிந்தசைஸ் பண்ணோம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது பேசிக்கலா என்ன நடக்குதுன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வயிற்றில் செரிமானமாகி குடல் மூலமா ரத்த நாளங்கள் மூலமா ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் போய் சென்றடையும். அதே நேரத்துல நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸும் ஒவ்வொரு உயிரணுக்கும் போய் சென்றடையும். அந்த உயிரணுக்களுக்குள்ள இந்த மைட்டோகாண்ட்ரியான்னு படிச்சிருப்போம் இல்லையா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும்னா, நம்ம சாப்பிட்ற அந்த உணவு அப்புறம் இந்த ஆக்சிஜன் இது ரெண்டத்தையும் வச்சு இந்த உணவை உடைச்சு இந்த ஏடிபி மாலிக்யூல்ன்ற ஒன்றை உருவாக்கும். ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த ஏடிபி மாலிக்யூல்ன்றது பேசிக்கலா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அப்புறம் இந்த பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலமெண்ட்ஸால செய்யப்பட்ட இந்த மாலிக்யூல். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பாண்ட் ஆகி இருக்கும். இந்த பாண்ட் ஆகி இருக்கிற இந்த ஏடிபி மாலிக்யூல் ஸ்டோர் ஆகி இருக்கும். இந்த உயிரணுக்களுக்கு எப்ப எல்லாம் உணவு அதாவது எனர்ஜி தேவைப்படுதோ இந்த மாலிக்யூல்ல உடைக்க ஆரம்பிக்கும். உடையும் போது என்ன ஆகும்னா, இந்த கார்பன், ஹைட்ரஜன் இந்த நடுவுல இருக்கிற இந்த பாண்ட்ஸ் இருக்குங்களா, பாண்ட் அந்த பிணைப்பு, இந்த கோவாலன்ட் பாண்டுன்னு படிச்சிருப்போங்க இல்லையா, அந்த பாண்டு உடையும் போது இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். அந்த எனர்ஜி தான் இந்த அதிர்வுன்ற வடிவத்துல வெளிவருது. இந்த அதிர்வுகள் தான் உயிர் என்கிற அதிர்வுகள். இந்த அதிர்வுகளோட சேர்த்து நிறைய வெப்பமும் ரிலீஸ் ஆகும். வெப்பம் அதாவது ஹீட். ஸோ இந்த பேசிக்கலா இந்த ஏடிபி சிந்தசிஸ் நடந்து அதை யூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் அண்ட் ஹீட் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒருவேளை இந்த ப்ராசஸ் அதாவது இந்த ஹீட் அண்ட் வைப்ரேஷன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நின்றுச்சுன்னா அந்த உயிரணு செயல் இழந்து விடும். அதாவது அந்த அணுவுக்குள்ள இருக்கிற உயிர் நின்று விடும். இன்ஃபேக்ட் வெப்பமும் ஒரு விதமான வைப்ரேஷன் தான். வெப்பம் அது தொடர்ந்து துகள்கள் இதெல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹைப்போதிசிஸ் எழுதியிருப்பேன். அதை இன்னொரு வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ப்ராசஸ் அதாவது இந்த உயிர் உற்பத்தி ஆவது, அப்புறம் உயிர் உற்பத்தி ஆவது நின்று விட்டால் அந்த செல் இறந்து விடுவது ஆர் செயலிழந்து விடுவது, இதை ஒரு டிஷ்யூ லெவல்லையும் யோசிச்சு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், டிஷ்யூனா ஒரே மாதிரி செல்கள் ஒன்றிணைந்து செயல்படுவது. இப்போ ஒரு செல்லுல இந்த உயிர் உற்பத்தி நிற்கிற மாதிரியே அதே மாதிரி எல்லா செல்கள்லையுமே இந்த உயிர் உற்பத்தி நின்று விட்டால் அந்த டிஷ்யூவே செயலிழந்து விடும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த டிஷ்யூவை தொடர்ந்து ஆர்கன் அதாவது உறுப்பு அப்படின்னு படிச்சிருப்போம். பல திசுக்கள் சேர்ந்து ஒரு உறுப்பு உருவாகுது. இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதயத்துல 4 மேஜரான திசுக்கள் இருக்கின்றன. முதல் திசு தசை அதாவது சதைன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த சதையை சுத்தி இருக்கிற எபிதீலியல் தோல் திசு,
அப்புறம் அந்த சதைக்குள்ள ஊடுருவி இருக்கிற நரம்புங்கிற இன்னொரு டிஷ்யூ, அப்புறம் இது எல்லாத்துக்கும் ஒன்றிணைக்கிற இந்த ரத்தம்ங்கிற கனெக்டிவ் டிஷ்யூ, இதுவும் இதயத்துக்குள்ள போயிட்டு வரும். இப்ப இந்த 4 விதமான திசுக்கள் இருக்கு. இந்த 4 விதமான திசுக்கள்லயுமே ஒவ்வொரு திசுலையுமே ஒவ்வொரு விதமான அணுக்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு விதமான அணுக்களுக்குள்ளயுமே தனித்தனியா இந்த உயிர் உற்பத்தி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதுல ஏதாவது ஒரு திசுவுல இந்த உயிர் உற்பத்தி நின்று விட்டாலுமே இந்த மொத்த ஆர்கனான அந்த இதயமே செயல்படுறது நின்றுவிடும். இதயத்துல இருக்கிற இந்த தசைகள்ல இருக்கிற டிஷ்யூல இந்த ஏடிபி சிந்தசிஸ் ப்ராசஸ் நின்றுச்சுன்னா அதுல இந்த உயிர் உற்பத்தி நின்றுவிடும். அதை தொடர்ந்து இதயம் துடிப்பதே நின்றுவிடும். என்னதான் மற்ற திசுக்கள் உயிரோட்டத்தோட இருந்தாலுமே இந்த ஒரு திசு செயல் இழப்பதனால அந்த ஆர்கனுடைய செயல்பாடு நின்று விடுது பாத்தீங்களா. அதனால அந்த ஆர்கனே டோட்டலா ஃபெயிலியர் ஆகிற மாதிரி ஆகுது. இதே மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் தசையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவைகளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுக்குள்ளேயுமே இந்த உயிர் உற்பத்தி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் நம்மள மாதிரி பல்வாழ் உயிரினங்களுக்கு மட்டுமில்ல, ஒற்றை உயிரணுக்களுக்கும் பொருந்தும். இன்ஃபேக்ட் இந்த ஒற்றை உயிரணுக்கள்ல தான் இந்த உயிர் உற்பத்திங்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்துதான் நம்ம அந்த பல்வாழ் உயிரினங்களான நம்ம தான் பரிணமித்தது. நம்ம பூமி உருவான புதிதில் உருவான இந்த ஒற்றை உயிரணுக்கள் எல்லாமே தங்களை சுற்றி இருந்த பொருட்கள், அதுலயும் மெயினா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது பொருட்களை உட்கொண்டு அவற்றை செரிமானம் செய்து அதை உடைக்கும் போது ரிலீஸ் ஆன இந்த எனர்ஜி, இதை பயன்படுத்தி தான் அவை உயிரோடு வாழ்ந்து வந்தன. இவற்றை தொடர்ந்து தான் இந்த பரிணாம வளர்ச்சின்னு ஒற்றை உயிரணுக்கள் பல்வாழ் உயிரணுக்களா வளர்ந்து அதன் தொடர்ச்சியா நம்ம வரைக்கும் வந்தது எல்லாமே இந்த உயிர் உற்பத்தி பண்ற இந்த ப்ராசஸை அடிப்படையா வைத்துதான். பேசிக்கலா என்ன நடக்குதுன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் உடையும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். சயின்ஸ்ல நம்ம எனர்ஜி அப்படின்னு படிக்கிறோம். அந்த எனர்ஜி ஆக்சுவலா வைப்ரேஷன் அந்த அதிர்வுன்னு நம்ம ஃபீல் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த உருவத்தில் இருக்கின்றது. அதுக்கு ஆக்சுவலா வைப்ரேஷனை உருவம்னு சொல்றதை விட அது தன்மைன்னு சொல்லலாம். இந்த எனர்ஜின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை நீங்க வைப்ரேஷனா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வைப்ரேஷன் ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் இருக்கிறதா மாதிரி யோசிச்சு பாருங்க. அதுதான் இந்த உயிர். இப்படி இந்த உயிர் பற்றி பேசும்போதுதான் நம்ம இந்த செல் வால், செல் மெம்பரேன் அப்படின்லாம் படிச்சிருப்போங்க இல்லையா, அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் வருது. ஆக்சுவலா நம்ம படிச்சிருப்போம், இந்த மரம் செடி கொடிகள்ல இருக்கிற அணுக்கள் எல்லாத்தையுமே இந்த செல் வால்ங்கிற ஒரு ஆர்கன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அப்புறம் விலங்குகள், பறவைகள், இந்த மாதிரி நம்மள மாதிரி ஆர்கானிசம்ஸ்ல இருக்கிற செல்களுக்கு இந்த செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த 2 ஆர்கன்ஸும் தான் இந்த செல்கள், உயிரணுக்களை பாதுகாப்பு அரண் மாதிரி காத்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆர்கன்ஸ் ஏதாவது உடைப்பட்டுச்சுனாலோ இல்ல டேமேஜ் ஆச்சுனாலோ அந்த உயிரணு இறந்து விடும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இது காரணம் என்னன்னா, இந்த 2 ஆர்கன்ஸும் தான் இந்த உயிர்ங்கிற அந்த அதிர்வுகளை இந்த செல்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. ஒருவேளை இந்த 2 ஆர்கன்ஸுமே டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செல்வாலோ செல் மெம்பரேனோ உடைஞ்சிருச்சுன்னா இந்த அதிர்வுகளை கட்டுப்படுத்தி வச்சிருக்க முடியாது. அவை வெளியில ரிலீஸ் ஆகிரும். அந்த நிலைமையில தான் அந்த உயிரணு இறந்து விடுது அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை உயிரணுக்கள் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, யூடியூப்ல ஜேர்னி டு த மைக்ரோ காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு சேனல் இருக்கு. அதை பாருங்க. அந்த சேனல் ஆக்சுவலா வீடியோஸ் போட்டு நிறுத்திட்டாங்க. ஆனா அவங்க ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாமே அந்த சேனல்ல அப்படியே இருக்குது. அதுல ஆக்சுவலா என்னன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு நிறைய இந்த ஒற்றை உயிரணுக்களை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வீடியோஸா பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு முக்கியமான வீடியோ இந்த டெத் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதுல இந்த ஒற்றை உயிரணுக்களோட அந்த செல் மெம்பரேன் உடைஞ்சிச்சுன்னா அதுக்கு தொடர்ந்து அந்த செல் எப்படி உயிர் இழக்குது அவர் மரணம் அடையுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ சூப்பரா இருக்கும். அந்த சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸுமே நல்லா இருக்கும். ஒரு துளி தண்ணியில இவ்வளவு உயிரணுக்கள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியம் அடைகிற அளவுக்கு நல்ல வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த சேனல் போய் பாருங்க. அது இன்னும் நல்லா ஒரு புரிதல் வரும்.
அந்த சேனலோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த ஒற்றை உயிரணுக்கள் தங்களுடைய உயிரை தக்க வைத்துக்கிறதுக்காக எப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குன்றத நீங்க கவனிக்க முடியும். அதாவது எப்பயுமே எதையாச்சும் உள்வாங்கிக்கிட்டே இருக்குங்க. எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாரி, அந்த மாதிரி தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி தொடர்ந்து ஏதாவது உட்கொண்டுகிட்டே இருந்தா தான், அந்த பொருளை வைத்து இந்த உயிர்ன்ற இந்த அதிர்வ தொடர்ந்து இயக்கிக்கிட்டே இருக்க முடியும். இதத்தான் நம்ம மொழியில சொல்றோம்னா, அத பசி அப்படின்னு சொல்றோம். இந்த பசிக்கிறதுன்ற அந்த ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா? பசினால என்ன நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சாப்பிடணுன்ற அந்த ஆர்வம் தானே. அப்படி பார்த்தா இந்த பசிங்கிற உள்ளுணர்வு உயிரினங்களுக்கு வர்றதுக்கு காரணமே இந்த உயிர் தான் அடிப்படையா இருக்குமோ அப்படின்னும் தோணுது. ஏன்னா அந்த உயிர் தக்க வைக்கணும்ன்ற தேவை இருப்பதனால தானே உணவு வேணும்ன்ற அந்த அடிப்படையே வருது. அப்படின்னா பசியும் இந்த உயிரும் லிங்க் ஆகியிருக்கு அப்படின்னே எடுத்துக்கலாம். இதே பசின்ற உள்ளுணர்வு தான் ஒற்றை உயிரணுக்கள் பல்வாழ் உயிரினங்களா பரிணமிக்கிறதுக்கும் காரணமா இருந்திருக்கணும். பசிங்கிற அந்த உள்ளுணர்வு வந்ததுனாலதான் ஒற்றை உயிரணுக்கள் தங்களை சுற்றி இருந்த அந்த தாது பொருட்களை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை செரிமானம் செய்து தங்களுடைய உயிர் அதிர்வுகளை தக்க வைத்துக் கொள்ள முடிஞ்சது. அதே பசி வந்ததுனாலதான் இந்த ஒற்றை உயிரணுக்கள் தங்களை விட சிறிய உயிரினங்கள் சின்ன ஒற்றை உயிரணுக்களை எல்லாம் வேட்டையாடி, அதாவது உட்கொள்ளும் போது இந்த வேட்டையாடும் பழக்கமே ஆரம்பிச்சது. இப்படி தன்னை தாண்டி தன்னை சுற்றி இருந்த பொருட்கள் மற்றும் மற்ற உயிரினங்கள் மீது மோதும் போதுதான் இந்த தொடு உணர்வுன்ற அந்த ஃபீலிங், சென்ஸ் ஆஃப் டச் உருவானது. மற்ற உயிரணுக்கள் தங்களை உண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒரு சில உயிரணுக்கள் தங்களுடைய இனத்திற்குள்ளேயே ஒத்துழைத்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து அவைகள் எல்லாம் அந்த பல்வாழ் உயிரினங்களாக பரிணமித்தன. அப்படி பரிணமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உயிரினத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உயிரினவுக்கும் தேவையான உணவை உட்கொள்ளணும். அது அப்படி பண்ணணும்னா தாங்கள் உட்கொள்ளும் உணவை கரெக்டா பிரிச்சு பார்க்கிற தன்மை வளரணும் அப்படின்னு உருவானதுதான் இந்த சுவை உணர்வு. இப்படி இந்த உணர்வுகள், சுவை உணர்வு, தொடு உணர்வு, நுகர் உணர்வு இவையெல்லாம் எப்படி உருவானதுன்றத ஏற்கனவே இந்த கேள்வி பிறந்தது என்று அப்படின்ற வீடியோல டீட்டெயிலா பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, இது இன்னும் நல்லா புரியும். இந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு இவைகளை தொடர்ந்து உணவு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடி செல்ல நுகர் உணர்வு, எப்போது சென்றால் கிடைக்கும் அப்படின்ற ஃபீலிங்காக பார்வை உணர்வு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உணர்வா உயிரினங்கள்ல பரிணமித்துக்கிட்டே வந்தன. இவைகளுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த பசிங்கிற உள்ளுணர்வு. அந்த பசிங்கிற உள்ளுணர்வே இந்த உயிர்ன்ற துடிப்பு இருக்கணும்ன்ற தேவைக்காக உருவானதுதான். சுருக்கமா சொல்லணும்னா உயிரோட இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு போராட்டமுங்க. பேசிக்கலி இந்த உயிரணுக்களுக்குள்ள இருக்கிற இந்த அதிர்வுகள், எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், இந்த வைப்ரேஷன்ஸை உருவாக்கணும், அதை தக்க வைக்கணும், அதை தொடர்ந்து இயக்கிக் கொண்டே இருக்கணும். இதற்காகத்தான் இந்த உயிரினங்களுக்குள்ள இந்த உயிரணுக்கள் ஒவ்வொன்றுமே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. சரி, இதுதான் உயிர். இப்ப ஆன்மா என்றால் என்ன அப்படின்னு ஆராய்வோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உயிர்னு பேசும்போது இந்த ஆன்மான்ற வார்த்தையை சினோனிமஸா யூஸ் பண்ற பழக்கம் உண்டு. இத வடமொழியில ஆத்மான்னு சொல்லுவாங்க, சிலர் ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சத்து அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்கு. பேசிக்கலா ஆன்மான்ற வார்த்தை எனர்ஜி அப்படின்ற விஷயத்த குறிக்கிற வார்த்தை. இதே வார்த்தை தான் அந்த எனர்ஜியைத்தான் இந்த பலவேறு வார்த்தைகளால குறிப்பது உண்டு. ஸ்பிரிட்னு சொல்றதா இருக்கட்டும், சத்து, சீவன், ஜீவம், ஆத்மா, ஆத்மன் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஆற்றலை குறிக்கும் வார்த்தைகள் தான். ஸோ நீங்க கேட்கலாம், இப்போ இதே ஆற்றல் தானே இந்த உயிரணுக்குள்ளேயுமே இருக்கு, ஸோ ரெண்டுமே சினோனிமஸா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அது ஒரு தவறு. என்னன்னா இந்த ஆத்மான்ற சொல்ற இந்த எனர்ஜி, சயின்ஸ்ல இந்த டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா பேசிக்கலா இந்த எனர்ஜி எந்த ஒரு சலனமுமே இல்லாத ஒரு நிலை. பேசிக்கலி அதுல எந்த ஒரு அசைவுமே இருக்காது. எனர்ஜியே பாத்தீங்கன்னா அது வெறுமன ஒரு இருத்தல் நிலை தான். ஆனா இந்த உயிருங்கிறது அப்படி கிடையாது. உயிருங்கிறது இதே இந்த ஆன்மா ஒரு எனர்ஜியை அடிப்படையா வச்சு இயங்குற விஷயம்தான். ஆனா
இதுல இருந்து மாறுபட்ட நிலை. எப்படி எனர்ஜியில வந்து அதுல சலனமே இல்லையோ, உயிர்ங்கிறது அதிர்வு. இது சலனம் அடைஞ்சாதான் இந்த நிலை வர முடியும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்குவோம். அந்த பக்கெட் தண்ணியில இருந்து ஒரே ஒரு மக்கு தண்ணியை மட்டும் எடுத்துட்டு, அந்த மக்கு தண்ணிக்குள்ள ஏதாவது சோப்போ இல்ல ஷாம்புவோ மிக்ஸ் பண்ணி நல்லா நுர கிளம்புற மாதிரி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நுர வந்த இந்த மக்கு தண்ணியும் இந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணியும் ஒண்ணா அப்படின்னு கேட்டா ஒண்ணுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இந்த பக்கெட்ல இருக்க தண்ணியோட தன்மை இந்த மக்ல இருக்க தண்ணிக்கு தன்மை மாறி இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் இந்த ஆன்மா ஆர் சோல் ஆர் இந்த எனர்ஜின்னு சொல்ற இந்த அடிப்படை நிலையுடைய தன்மை மாறினதுக்கு அப்புறம் தான் அது உயிர் ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன சட்டிலான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இதைத்தான் அந்த வைணவத்துல வந்து பரம ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொல்லுவாங்கல்ல பாத்தீங்களா? ரெண்டும் ஒரே ஆத்மான்னுவாங்க. ஆனா உடல்ல இருக்கிறது வேற, உடலுக்கு வெளியில இருக்கிறது வேற அப்படின்னுவாங்கல்ல. இது காரணம் இந்த டிஃபரன்ஸும் இதேதான். சோல் ஆர் எனர்ஜின்னு சொல்றது வந்து எனர்ஜிங்கிற அந்த அடிப்படை நிலை, அதுல இருந்து மாறுபட்ட நிலை தான் இந்த உயிர். இந்த டிஃபரன்ஸ் சரியா நம்ம புரிஞ்சுக்காதனாலதான் இந்த ஆன்மான்ற விஷயத்த வச்சு நிறைய குழப்பங்கள் நம்ம சமுதாயத்துல உலாவிக்கிட்டு இருக்குது. ஒரு நல்ல உதாரணம்னா இந்த ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது உண்மைதான். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சயின்ஸ்ல படிச்சிருப்போம். ஆன்மாவை அழிக்க முடியாது, ஆன்மான்ற எனர்ஜியை அழிக்க முடியாது. ஆனா உயிருக்கு அழிவு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது அழிவுன்னு சொல்றதை விட உயிர் உற்பத்தி நின்று விட்டால் அது அழிந்து போவதில்லை, அந்த உயிருங்கிற அந்த தன்மை இருப்பதில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி என்றால் ஆன்மாவை பற்றி ஆண்டாண்டு காலமாக ஆன்மீகவாதிகள் கூறியதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அத பொய்ன்னு எடுத்துக்க தேவையில்ல. அதை வந்து அறியாமை பிளஸ் தவறான புரிதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுமார் 1700கள்ல மிஸ்டர் ஆண்டன் வான் லீவன் ஹூக், த ஃபாதர் ஆஃப் மைக்ரோஸ்கோபி, அவர் தான் அந்த மைக்ரோஸ்கோப்ன்ற கருவியை கண்டுபிடிச்சார். அவர் அந்த கருவியை கண்டுபிடிக்கிற வரைக்குமே மனித இனத்துக்கு இந்த நுண்ணுயிர்கள், இந்த ஒற்றை உயிரணுக்கள் இவைகள்லாம் இருக்குன்றது ஐடியாவே கிடையாது. ஸோ என்ன ஆச்சுன்னா, இந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்ற பட்சத்துல மனிதர்களுக்கு வந்து சின்ன சின்ன உயிரினங்கள்னாலே இந்த எறும்புகள், கொசு, ஈ இந்த தான் இருக்கிறதே சின்ன உயிரினம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பிளஸ் இந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, உயிரினங்கள்னாலே எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு உடல் இருக்கு, அப்புறம் மனிதர்கள் போல உயிரினங்களுக்கு வந்து ஒரு உடல் ஒரு மனம் இருக்கு. அப்படின்னா ஒரு உடல் ஒரு மனம், அதே போல ஒரே ஒரு உயிர் தான் இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் இல்லைன்ற அந்த ஐடியாவே இல்லாததுனால வேறு சில பிரச்சனைகளும் வந்திருக்கு. நீங்க வரலாறுல பாத்தீங்கன்னா சுமார் 1200 ஆண்டுகள்ல இந்த ஐரோப்பா கண்டத்துல அந்த பியூபானிக் பிளேக் அப்படின்னு வந்தது. அந்த பிளேக் நோய் வர்றதுக்கு காரணம் எலிகள் தான் அப்படின்னு சொல்லி அப்ப இருந்த மனிதர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அந்த நோய் வர்றதுக்கு காரணம் ஒரு வைரஸ், பிளேக் வைரஸ். அந்த வைரஸ் வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாம எல்லா மேமல்ஸையுமே தாக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த அந்த வைரஸால எலிகளுக்கும் பாதிப்பு இருந்தது, மனிதர்களுக்கும் பாதிப்பு இருந்தது. ஆனா இந்த நுண்ணுயிர் இருக்குன்ற அந்த ஐடியா இல்லாததுனால அப்ப வாழ்ந்த மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த எலிகள்னாலதான் இந்த நோய் பரவுது அப்படின்னு சொல்லி அந்த எலிகளை அழிக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி ஒரு தவறான புரிதல் தான் இந்த ஆன்மா வந்து உயிர் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுது. இதன் விளைவாகத்தான் உடலில் இருக்கிறது ஒரே ஒரு உயிர் தான், ஒரே ஒரு ஆன்மா தான் அப்படின்ற இந்த தவறான புரிதல் வந்தது. ஸோ இந்த சட்டில் டிஃபரன்ஸ் பார்த்தீங்களா? இந்த டிஃபரன்ஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம இந்த சோல் ஆர் ஆன்மா ஆர் எனர்ஜின்ற விஷயத்தை பத்தின நிறைய குழப்பங்களை நம்ம கரெக்டா ஃபேஸ் பண்ண முடியும். அந்த நிறைய குழப்பங்கள் ஆர் நிறைய வதந்திகள் அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் வதந்தி, பேய்கள். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மரணத்துக்கு அப்புறம் நம்ம உடலில் இருக்கும் ஆன்மா வந்து சில நேரம் ஆவிகளாவோ இல்ல பேயாவோ சுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வதந்தி வர்றதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆன்மா ஒரு எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு, ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த அடிப்படை ஃபேக்ட் தான். அந்த ஃபேக்ட் அடிப்படையா வச்சு இந்த ஒரு தவறான புரிதல் வந்திருக்கு.
நம்ம படிச்சு ஏற்கனவே பார்த்த மாதிரிதான். உடல்ல உயிருங்கிறது வந்து ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் தான் இருக்குது. நம்ம இந்த கேள்விக்கு இனிமேல் எப்பயுமே பதில் வச்சுக்கோங்க. உடலில் உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா, உடலில் இருக்கும் ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் இருக்கிறது. அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிரணுக்களுக்குள் உயிர் உற்பத்தி நின்றுவிடும். எங்கேயும் அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா எங்கேயும் போகாது. அதாவது எனர்ஜி எங்கேயும் போகாது. அந்த வைப்ரேஷன் நின்றுவிடும். அப்படின்றப்போ உடல்ன்ற இந்த கட்டமைப்பு இல்லாதப்ப அதுக்கப்புறம் உயிருங்கிற அந்த கட்டமைப்பே உயிருங்கிற அந்த அதிர்வுகளே இல்லாம போயிடும். இப்போ நம்ம உங்களுக்கே தெரியும், மரணத்துக்கு அப்புறம் உடலை தகனம் செய்து விடுவாரு. தகனம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடல்ங்கிற இந்த கட்டமைப்பே இல்லாதப்போ அதுக்கப்புறம் அதை அடிப்படையா வைத்து இயங்குற இந்த உயிர் எங்க எங்க இருக்க போகுது? ஸோ பேய்கள் ஆவிகள் உடலை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு லாஜிக்கே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அது ஒரு மெத்து. அது வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த வதந்தி வந்து மரணத்துக்கு அப்புறம் நம்ம ஆன்மா சொர்க்கத்துக்கோ இல்ல நரகத்துக்கோ போகும் அப்படின்னு சொல்றது. இதுக்குமே வந்து இந்த சோல் ஆர் ஆன்மா ஆர் எனர்ஜி அதுக்கு அழிவில்லை அப்படின்ற அந்த அடிப்படை ஃபேக்ட் தான் இந்த வதந்திக்கும் காரணம். நான் முன்னமே சொன்ன மாதிரி உடல் இருந்தால்தான் உயிர் இருக்கும். உடல் இல்லையேல் இந்த விழிப்புணர்வு, இந்த உயிருக்கு வர்ற அந்த விழிப்புணர்வு இருக்காது. ஸோ மரணத்திற்கு அப்புறம் எந்த ஒரு நமக்கு இந்த சொர்க்கம் நரகம் அப்படின்றது எல்லாமே எதுவுமே கிடையாது. இதுவே ஆக்சுவலா வந்து இந்த சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கதைகள் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துல பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிலருக்கு வந்து சட்டங்களை பார்த்தா பயம் இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த சட்டத்தை பார்த்தா பயம் இருக்காது. ஆனா எல்லாருக்குமே ஒரே விஷயத்த பார்த்து பயம் வரும்னா அது மரணம். இந்த மரண பயத்தை காட்டி தான் நிறைய பேரை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்படி ஆட்கள் எல்லாம் வந்து இந்த சொர்க்கம் நரகம்னு சொல்லி நீ பண்ற தப்புக்கெல்லாம் நரகத்துக்கு போவ, நல்லது பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவ அப்படின்னு சொல்லித்தான் இந்த கதையை வந்து இந்த ஆன்மான்ற இந்த எனர்ஜி இந்த உயிரோட லிங்க் பண்ணி இந்த கதையை சேர்த்து விட்டு இவ்வளவு தூரம் வளர விட்டுருக்காங்க. ஆக்சுவலா சொர்க்கம் நரகம்னு எதுவும் கிடையாது. அது இல்லைன்னு சொல்றதை விட நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் சொர்க்கமும் நரகமும் இருக்குது. சந்தோஷமா இருக்கிற தருணங்கள் தான் சொர்க்கம், வருத்தப்படுற கவலைப்படுற இல்ல வலியோட இருக்கிற தருணங்கள் தான் நரகம். இதை வந்து மரணத்துக்கு அப்புறம் திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்றது வந்து லாஜிக்கே இல்லை. அதை நம்புறதும் வந்து தவறுன்னு சொல்றேன். ஏன்னா வாழும்போது ஒழுங்கா உருப்படியா வாழ துப்பில்லாத ஆட்களுக்கு தான் சொர்க்கம் நரகம் இருக்குன்ற ஆசையே வரும். இதை நல்லா யோசிச்சு பாருங்க. அடுத்த வதந்தி மறுபிறவி. அதாவது உயிர் மரணம் அடைந்ததற்கு அப்புறம் அடுத்த பிறவிகள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. அதாவது ஆன்மா வந்து 7 பிறவி எடுக்கும், அதுக்கப்புறம் தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த 7 பிறவிங்கிறது வந்து அது வேற கான்செப்ட். அது 7 ஜெனரேஷன் கான்செப்ட். இந்த 7 ஜெனரேஷன்ஸுமே பாத்தீங்க, 7 ஜெனரேஷன்ஸ் கான்செப்டுமே பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அறிவியல் பூர்வமா ஆராய முடியும். எப்படின்னா நம்ம உடல்ல டிஎன்ஏ இருக்குன்றது எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்ச விஷயம். இந்த டிஎன்ஏவை பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அடுத்த ஜெனரேஷன், அதாவது நம்ம குழந்தைகள் ஜெனரேஷன்ல நம்ம டிஎன்ஏ ஒரு 50% எக்ஸ்பிரஸ் ஆகும். அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன், அதாவது நம்ம பேரப்பிள்ளைங்க ஜெனரேஷன்ல அந்த 50%ல பாதி, 25% ஆகும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல அதுல பாதி, அதாவது 12.5%. அதுக்கப்புறம் அதாவது 4வது ஜெனரேஷன் வரும்போது அந்த 12.5ல இருந்து பாதி 6.125 சம்திங். இப்படியே போச்சுன்னா இந்த 7வது ஜெனரேஷன் வரும்போது நம்ம டிஎன்ஏல இருந்து அரௌண்ட் 1% சம்திங் எக்ஸ்பிரஸ் ஆகும். இந்த லாஜிக் அப்படியே நமக்கு பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு முன்னாடி நம்ம உடம்பில் இருக்கும் டிஎன்ஏ ஒண்ணுமே பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த 7 ஜெனரேஷன் கிட்டத்தட்ட அரௌண்ட் 128 பீப்புள், 128 பேருடைய டிஎன்ஏல இருந்து ஒவ்வொரு பெர்சென்டா சேர்ந்துதான் நம்ம உடல்ல எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். இந்த டிஎன்ஏ தான் உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய உடல் அமைப்பு, முக அமைப்பு, நம்மளுடைய நிறம், இது எல்லாத்தையுமே கணிக்கிறது, அதாவது டிசைட் பண்றது இந்த டிஎன்ஏ தான். ஸோ நம்ம உடல்ல இருக்கிற ஒரு டிஎன்ஏவும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாஸ் ஆகும்போது நம்மள மாதிரியே, இப்போ உங்களுக்கே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் வந்து உங்களை நீங்க அப்படியே உங்க தாத்தா மாதிரி இருக்க, உங்க அப்பா மாதிரி இருக்க, உன் அம்மா மாதிரி இருக்க, உன் அம்மாவோட கண்ணு உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் வர்றதுக்கு காரணம் இந்த டிஎன்ஏ தான். ஸோ இந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 ஜெனரேஷன் கான்செப்டை எடுத்து இந்த ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்படின்ற இந்த உருட்டை இந்த ஃபேக்டோட சேர்த்து இந்த அடுத்த ஜென்மம்ன்ற இந்த புது விதமான ஒரு உருட்டை உருவாக்கியிருக்காங்க. இதை விட பெரிய மோசமான ஒரு உருட்டு என்னன்னா, இந்த அடுத்த ஜென்மம்ன்ற இந்த கான்செப்டை இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க பாத்தீங்களா. அதாவது நீ போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கு தான் இந்த ஜென்மத்துல கீழ் ஜாதிக்காரனா பிறந்திருக்க, நான் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியத்துக்காகத்தான் இந்த ஜென்மத்துல நான் மேல் ஜாதிக்காரனா பிறந்திருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இனிமேல் அந்த உருட்டை நம்பாதீங்க. இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு விஷயம். பேசிக்கலா 7 ஜென்மம்ன்றது வேற. 7 ஜென்மம்ங்கிறது இந்த 7 ஜெனரேஷனை குறிக்கிறது. அடுத்த ஜென்மம்ன்றது அடுத்த ஜென்மத்துல நம்ம ஆன்மா பிறக்கும்னு சொல்றது அது உருட்டு. அந்த உயிருங்கிறது முன்னே சொன்ன மாதிரி உடல்ல தகனம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உயிரும் இருக்காது, நம்ம நினைவுகள் எதுவுமே இருக்காது. ஒரு தடவை தான் வாழ்றோம், அதோட முடியுது. அடுத்த ஜென்மத்துல பிறப்போம் அப்படின்னு சொல்றது யாராவது உங்களை இந்த மாதிரி நம்ப வச்சாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை விரட்டி அடிங்க. அவ்வளவுதான். இந்த 3 வதந்திகள் தான் மெயினா இந்த ஆன்மாவை அடிப்படையா வைத்து நம்ம சமுதாயத்துல உலாவிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியன் தமிழ் மட்டும் இல்லாம உலகம் பூராவுமே இந்த சோல்ன்ற விஷயத்த வச்சு ரொம்ப ஒரு தவறான புரிதல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுவும் முக்கியமா இந்த பேய் படங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கேயாவது பேயா சுத்திட்டு இருப்போமோ, இல்ல இப்பவே நம்மளை பார்த்து இப்ப நம்மளை சுத்தி நிறைய பேய்கள் இருக்குமோ அப்படின்ற பயம் எல்லாமே நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் எதுவுமே பயமே தேவையே இல்லை. வாழும்போது நம்ம உடலில் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் இந்த வைப்ரேஷன்ஸ் நின்னதுக்கு அப்புறம் வாழ்க்கை முடிகிறது. அவ்வளவுதான். இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உயிருங்கிற இந்த தலைப்பு ரொம்ப பெருசு. ஆக்சுவலா இந்த உயிர்ன்ற வைப்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதோடைய தன்மைகள் வேறுபடும். அதோடைய வைப்ரேஷன்ஸ்னாலே உங்களுக்கே தெரியும், ஃப்ரீக்வன்சியை அடிப்படையை வச்சது. உயிருங்கிற இந்த வைப்ரேஷனுக்குள்ளேயும் பல ஃப்ரீக்வன்சிஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். அது எதை அடிப்படையாக வச்சு இந்த பல ஃப்ரீக்வன்சிஸ் உருவாகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நான் என்னுடைய புத்தகமான 5th டைமென்ஷன்ல ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஒரு ப்ரீவியூ சொல்லணும்னா, நம்ம உணர்வுகள் மூலமா வர்ற இன்புட்ஸ் எல்லாமே தான் இந்த உயிரோடைய இந்த ஃப்ரீக்வன்சியை மாத்திக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு உணர்வு மூலமா நமக்கு கிடைக்கிற இன்புட்ஸ் நம்ம மூளைக்குள்ளேயும் நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போகும்போது அதன் மூலமா இந்த உயிருடைய இந்த ஃப்ரீக்வன்சி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இது எப்படி மாறுபடுது, இதனால என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே என்னுடைய புத்தகத்துல ரொம்ப டீட்டெயிலா எழுதி இருக்கிறேன். புத்தகத்துடைய 3rd சாப்டர் இறுதியில் ஆரம்பிச்சு 4th சாப்டருக்குள்ள வரைக்கும் இந்த உயிர் பத்தி எழுதி இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னுடைய புத்தகத்தை டவுன்லோட் செய்து படிச்சு பாருங்க. புத்தகம் அமேசான் கிண்டல்ல அவைலபிளா இருக்கு. புத்தகத்துடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க படிச்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆல்சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய புரிதல், இந்த தலைப்பு பத்தின உங்கள் புரிதல், அது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு ரீச் ஆகுறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட வர்றேன். Until then, take care. நன்றி.